பிடிசி அண்ட் எத்திரியம் நேற்று நடந்த புல்பேக் அப்புறம் இமீடியட்டாக வந்து ஒரு புல்லிஷ் கேண்டல் ஒன் டேல திரும்புது. இது வந்து பக்காவான ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ இதனுடைய நெக்ஸ்ட் டார்கெட் என்னவாக இருக்க போகுது அண்டு எத்திரியமோட நெக்ஸ்ட் டார்கெட் என்னவாக இருக்க போகுது, எத்திரியமோட புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் என்ன, பிடிசியோட நெக்ஸ்ட் டார்கெட் என்னவாக இருக்க போகுது அப்படின்றது இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் லெவலில் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். இந்த வீடியோ கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. இதில் பகிரப்படும் தகவல்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ் அல்ல. கிரிப்டோ ட்ரேடிங் அதிக ரிஸ்க் கொண்டது. எந்த ட்ரேடுக்கு முன் உங்கள் சொந்த ரிசர்ச்சை செய்யுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து எத்திரியம் நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா. ஸோ எத்திரியம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் வந்து என்ன லெவல் அப்படின்னா 1825. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் லெவல், ஓகேங்களா, ஒன் டேல. ஸோ இந்த ஒன் டே டைம் ஃப்ரேமில் இந்த லெவல் வந்து ப்ரைஸ் வந்து இப்போ என்ன பண்ணுதுன்னா பிரேக் அவுட் பண்ணுது, ஓகேவா. ஸோ இந்த நியூயார்க் டைம் செஷன் தான் இப்போ நடக்க போகுது. ஸோ இந்த டைம் செஷனில் வந்து இப்போ பிரேக் அவுட் பண்ணுது. எப்போவுமே வந்து இந்த நியூயார்க் செஷனில் மார்க்கெட் வந்து ஒரு பேரிஷாக பிரேக் அவுட் பண்ணுறதும் புல்லிஷாக பிரேக் அவுட் பண்ணுறதும் சகஜம்தான். அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் பண்ணுது. ஸோ இது வந்து என்ன லெவல் நம்ம நெக்ஸ்ட்டு இருக்க போகுது அப்படின்றது நான் சொல்கிறேன் எத்திரியமுக்கு, ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பிடிசி பார்க்கலாம். பிடிசி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மேலே ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், டார்க்காக ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். அது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் லைனு. அந்த லைன் பார்த்தீங்கன்னா 64,300. ஸோ இந்த லைன் வந்து நேற்று என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கண்ட் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணிவிட்டு ரிஜெக்ஷன் ஆகி இப்போ அகைன் வந்து இந்த நியூயார்க் செஷனில் இப்போ நான் என்ன பண்ணியிருக்குன்னா ப்ரைஸ் மறுபடியும் திரும்புது புல்லிஷ்கா, சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் இருக்குது, மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் இருக்குது. அதனால் ரெசிஸ்டண்ட்டில் மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் வந்தாலே ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணுன்ற மாதிரி பேசியிருந்தால. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது பிரேக் அவுட் பண்ணும். பட் நான் இந்த இடத்துல புல் பேக் வந்து உடனே அடுத்த கேண்டிலே வந்து ரெடி ஆகிடுச்சு போல். ஸோ இப்போ வந்து இதுவும் மார்க்கெட்டில் வந்து புல்லிஷ் ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஸோ இதனுடைய அந்த டார்கெட் சொல்லியிருந்தோம்ல பிடிசியோட டார்கெட்டு, ஸோ 67 அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னமும் அதிகமாக போகிறதுக்கும் பிடிசி வாய்ப்பு இருக்குது. அதை ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து எத்திரியம் சொல்லலாம். எத்திரியம் வந்து 1870 அப்படின்ற போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் அவுட் ஆகிட்டுருக்கு, அதாவது பிரேக் அவுட் நடக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட்டாக நம்ம கருதலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து மல்டிபிள் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ ஓகேங்களா. ஸோ இதனால் இந்த ப்ரைஸ் வந்து நமக்கு ஒரு நல்ல பிரேக் அவுட்டாக இருக்கும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து எத்திரியம் என்ன லெவலுக்கு போகும் அப்படின்றது நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம மேக் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எத்திரியமுக்கு இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து எத்திரியமுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ப்ரைஸ் இன்னும் டச் பண்ணலை, ஓகேங்களா. இன்னும் சின்ன தூரம் தான் இருக்குது, கிட்ட தான் இருக்குது. அதாவது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1920, 930, 1950 அந்த ரீஜனுக்குள்ளே தான் இந்த ட்ரெண்ட் லைனே இருக்குது, சரிங்களா. ஸோ அது வாய்ப்பு இருக்குது, அது தொட்டுறோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து பிரேக் அவுட் நடக்குதுன்னு நம்ம செக் பண்ணணும், ஓகேங்களா. எத்திரியம் வந்து இங்கே பிரேக் அவுட் நடக்குது, ரிஜெக்ஷன் நடக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இங்கே பிரேக் அவுட் நடந்ததுன்னா அது வந்து ஒரு பிரேக் அவுட்டாக நடக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வந்து இங்கே மல்டிபிள் ரிஜெக்ஷன் நடந்தனால ஒரு ஒரிஜினல் பிரேக் அவுட் நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆனால் ப்ரைஸ் வந்து ஒரு புல் பேக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆனால் ஒன் டே டைம் ஃப்ரேமில் நான் சொல்கிறேன், ஒன் டே டைம் ஃப்ரேமில் ரிஜெக்ஷன் ஆனால் புல் பேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து ஒன் பை ஒன்னாக நான் அடுத்தடுத்த அப்டேட்டில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து ப்ரைஸ் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய லெவல் வந்து எத்திரியமுக்கு இந்த 1950 ரீஜனில் பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா ஃபர்தராக வந்து புல்லிஷ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு டார்கெட் செல்லிங் ஏரியா வந்து 2000 இந்த ஏரியா தான், ஓகேவா. ஸோ இந்த ஏரியா இதுக்குள்ளே தான் வந்து நெக்ஸ்ட்டு செல்லிங் பாயிண்ட் வந்து எத்திரியமுக்கு நடக்கும். ஏதாவதுன்னா 2000லேருந்து 2138 அந்த ரீஜன் வரையும் செல்லிங் பாயிண்ட் வந்து எத்திரியமுக்கு இருக்குது. ஸோ இங்கே வந்து பிரேக் அவுட் நடந்ததுன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன செல்லிங் பாயிண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ப்ரைஸ் மறுபடியும் அகைன் மேலே போகுமா புல் பேக் வருமானது நம்ம பார்ப்போம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸு இந்த இப்படி தான் எத்திரியம் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்திரியம் வந்து ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது, இன்னும் ஸ்டில் புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது, இங்கே வந்து மாறலை. ஓகேவா, அதனால தான் ப்ரைஸ் வந்து இப்போ பிரேக் அவுட் நடக்குது. நான் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தா இருந்தேன், புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது மார்க்கெட்டு. அதே மாதிரி பிடிசியும் புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. அதாவது புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் பவுன்ஸ் பேக் புல்லிஷ் ஸ்ட்ரக்சர். நான் வந்து புல் ரனுக்கான புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் நான் இங்கே சொல்லவே கிடையாது, கண்டினியூஸாக அதான் சொல்லின்னு இருக்கேன். எனக்கு வந்து இன்னும் ஸ்ட்ரக்சர் புல் ரனுக்கான புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் இன்னும் வந்து என் கண்ணுக்கு தெரியல. ஸோ அது தெரிஞ்சால் நான் ஒன்று சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து ஒரு பவுன்ஸ் பேக்கு புல்லிஷ் ஸ்ட்ரக்சராக தான் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு இருக்குது. ஒரு பவுன்ஸ் பேக் புல்லிஷ் ஷார்ட் டேர்ம் புல்லிஷாக மட்டும்தான் மார்க்கெட் இருக்குது. சரிங்களா, ஸோ நாம் ஆல்ரெடி பிடிசி சொன்ன மாதிரி இந்த 67,000 வந்து பிடிசி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிடிசியோட டார்கெட் வந்து நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் எவ்வளோ போகலாம் அப்படின்னா, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, அதனால் இந்த 67லேருந்து 70,000 வரையும் பிடிசி வந்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா, 67,000 போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 67லேருந்து 70,000 வரையும் பிடிசி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்து ரிஜெக்ஷன் கொடுக்கலன்னா, எத்திரியம் வந்து இங்கே ரிஜெக்ஷன் கொடுத்தா இங்கே ஏதாவது சேஞ்ச் ஆகும் பிடிசிக்கு. பட் இங்கே எத்திரியம் வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் 1930 940 அந்த ட்ரெண்ட் லைனில் ரிஜெக்ஷன் கொடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட் டார்கெட் போயிடும். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்தா இந்த டார்கெட் வந்து இப்போதைக்கு போகாது, கொஞ்சம் லேட் ஆகும். பட் கொடுக்கலன்னா அது பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இது போயிடும். ஓகேவா, இப்போதைக்கு ஃபுல்லாகவே புல்லிஷ் ஸ்ட்ரக்சர், ஷார்ட் டேர்ம் புல்லிஷ் ஸ்ட்ரக்சராக தான் மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி நான் பேசிட்டு தான் இருந்தேன், 67,000க்கு பிடிசி வந்து நெக்ஸ்ட்டு டார்கெட் ஆகிருக்கும். அதுக்கு மேலே 71,000 மேக்ஸிமம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம புல்லிஷ் ஸ்ட்ரக்சரை பேரிஷ் ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சொல்ல முடியும். பிடிசியோட புல் ரன் எப்படி இருக்க போகுது அப்படின்றது. இப்போதைக்கு வந்து இந்த ஷார்ட் டைம் புல்லிஷாக மட்டும்தான் நான் மார்க்கெட்டை பார்க்குறேன். ஓகேவா, இதுதான் அடிக்கடி சொல்லியிருந்தேன். நான் இந்த பிடிசியோட இந்த இடத்துல நான் வீடியோ போட்டேன், 59,700 அந்த ஏரியாத்துலேயே 59,700 அந்த ஏரியாவிலே நான் வந்து பிடிசி திரும்ப போகுது அப்படின்றது டெலகிராம்லேயும் சரி வீடியோவும் சரி அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அது மாதிரி தான் மார்க்கெட் திரும்பிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் டார்கெட்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம். பாய்.